السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் மார்க்கத்தை குறித்து பேசப்படுகிற சபையிலே நம்மளுடைய இருக்கையும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே வெள்ளிக்கிழமை என்கிற விடுமுறை நாளை கூட நல்வழியில் கழிக்கக்கூடிய குடும்பங்களாக நாம் எல்லாம் இங்கே திரண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பு என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகமூட்டுவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஓரளவுக்கு மார்க்க ரீதியில் வளர்த்ததின் வெளிப்பாடாகத்தான் மாஷா அல்லாஹ் இன்றைக்கி நிகழ்ச்சியிலே கிராத் ஓதக்கூடிய பிள்ளையாக இருக்கட்டும், அதை தர்ஜுமா செய்த பிள்ளையாக இருக்கட்டும், இந்த பயான் நிகழ்ச்சிக்கு முன்னால் நடந்த பல பல்சுவை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இப்படியாக நம்மளுடைய பிள்ளைகள் மார்க்கத்தினுடைய செய்திகளில் ஆர்வமூட்டப்பட்டதின் வெளிப்பாட்டை நம்மளால் பார்க்க முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்கின்ற அடிப்படையிலே இந்த ஆர்வமூட்டுதல் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு பின்னால் பெற்றோர்களாகிய நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. ஆக பிள்ளை வளர்ப்பு என்பது அது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை குறித்து வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நாளை மறுமை நாளிலே விசாரிக்க இருக்கிறான். அதற்குண்டான பதிலை நாம் சொல்லியே ஆக வேண்டியிருக்கிறது. பெற்றேன், சோறு போட்டேன், ஸ்கூலில் சேர்த்தேன், காலேஜில் சேர்த்தேன், அதோடு என் வேலை முடிஞ்சிருச்சு என்பது போன்றெல்லாம் உலகத்திலே எடுத்தெறிந்து பேசுவதைப் போல நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தை சொல்லி நம்மளால் தப்பித்து விட முடியாது. பிள்ளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே பிள்ளையை நீ தான் பார்த்துக்கணும் என்று மனைவியை நோக்கி நாமளும், ஏன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பொறுப்பில்லையா என்று மனைவி நம்மளை பார்த்து நமக்குள்ளே கேள்விகளை கேட்டுக்கொண்டு கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல. நாம் இருவருமாக சேர்ந்து இணைந்து வளர்க்க வேண்டிய, உயர்த்த வேண்டிய ஜீவன்கள் தான், உயிர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஈகோவின் காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வு தரம் புரண்டு விடக்கூடாது. அதனால் பிள்ளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் தாயும் சரி தந்தையும் சரி மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இருவரும் சேர்ந்து இருவரும் இணைந்து அந்த பிள்ளையை உருவாக்குகிற பொழுது பெரும் மறுமலர்ச்சிகளையும் பெரும் மாற்றங்களையும் அந்த பிள்ளையினுடைய வாழ்விலே நம்மளால் காண முடியும். ஆக அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும். அதற்காகவே இது போன்ற பயிலரங்கங்களில் பங்கு பெற வேண்டும், பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிறந்த ஒரு பெற்றோராக, ஒரு சிறந்த ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த ஒரு தாயாக நான் வர வேண்டும் என்றால் நான் என்னென்ன தகுதிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த கவனம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரியவர், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய மகன் என்னை கடுமையாக நடத்துகிறான் என்று உமர் ரலியல்லாஹுவிடத்திலே அவர் புகாரிட உமர் ரலியல்லாஹுவிற்கு பெரும் கோபம் வந்து விட்டது. ஏனென்றால் பெற்றோர்களை பார்க்கக்கூடிய விஷயத்திலே இஸ்லாம் பெரிய ஒரு மெனக்கெடுதல்களை எடுத்துக்கொள்கிறது. வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதற்கு குறித்து சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அடுத்ததாக இரண்டாவதாக தொடர்ந்தே பெற்றோர்களை இணைத்துக் கொள்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அதை தொடர்ந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும். இதுபோன்ற நூற்றுக்கணக்கான வசனங்கள்
இது போன்ற நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் மார்க்கத்தில் நிரம்பி கிடக்கிறது. பெற்றோரை நாம் தாங்க வேண்டும் என்று, தலைமேலே வைத்து அவர்களை நாம் தாங்க வேண்டும் என்று அவ்வளவு மார்க்கத்தின் செய்திகள் அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக இருக்கிறது. அப்படி இருக்க பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டிய ஒரு மகன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு மகன், பெற்றோர்களை தன்னுடைய கண்ணுக்குள் வைத்து காக்க வேண்டிய ஒரு மகன், தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தண்டனை அவன் நோவினை செய்து விட்டானா? அப்படி என்றால் அவனை உடனே என் சபைக்கு நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த மகனை அழைத்து வரும்படி உமர் அல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த மகனும் வந்து நிற்கிறான். உமர் அல்லாஹுடைய விசாரணை தொடங்குகிறது. உன்னுடைய தந்தை அவரை நீ நோய்வினைப்படுத்தினதாக உனக்கு எதிராக புகாரிட்டிருக்கிறாரே, இதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்று உமர் அல்லாஹ் கேட்கிறார். வந்த மகன் சொல்கிறார், யா அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே, அமீரே, என் தந்தை சொல்வது உண்மைத்தான். என் தந்தை சொன்னது போன்று நான் அவரை நோவினை செய்திருக்கலாம், அவரிடத்திலே நான் அவமரியாதையாக நடந்திருக்கலாம், அவரிடத்திலே நான் வரம்பு மீறி இருக்கலாம். இவைகளெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் உக்கூக் என்கிற அந்த வரிசையில் வரும். பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிற ரீதியில் உக்கூக் என்கிற தரவரிசையில் வரும். அப்போ அந்த ரீதியில் என்னுடைய தந்தைக்கு இந்த உக்கூக், இந்த விதிமீறல்களை, இந்த உரிமை மீறல்களை, இந்த அவமரியாதைகளை, இந்த நோவினைகளை நான் செய்திருக்கலாம். என்னை அழைத்து விசாரித்த அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். என்னுடைய தந்தைக்கு நான் உக்கூக்கை, நோவினை செய்ததாக என்னை அழைத்து நீங்கள் விசாரிக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு என் தந்தை செய்ய வேண்டிய ஹுக்கூக்குகள் இருக்கிறது அல்லவா? ஹுக்கூக், எனக்கு என் தந்தை செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்குகள், அந்த கடமைகளை அவர் செய்து விட்டாரா என்ற ஒரு கேள்வி அவரை நோக்கி நீங்கள் கேட்டீர்களா? அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களானவர்கள், குறிப்பாக தந்தையானவர், அந்த பிள்ளைகளுக்கு என்று செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அல்லவா? என்ன கடமைகள் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்களேன் என்று கேட்கிறார். அப்போ உமர் அல்லாஹ் சொல்கிறார்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருந்தாலும் கூட தலையான கடமைகள் 3 கடமைகள், தலையான விஷயங்கள் 3 விஷயங்கள். அதில் முதலாவது, தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்த ஒரு தாயை தேர்வு செய்தவனாக அந்த தந்தை இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்த ஒரு தாயை தேர்வு செய்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தன்னுடைய பிள்ளைக்கு உமரில் அவர் சொல்லி காண்பிக்கிறார்கள், சிறந்தது ஒரு பெயரை அவர் சூட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று உமரில் அவர் சொல்கிறார்கள். ஆக இப்படியாக உமரில் அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக 3 விஷயங்களை அவரை நோக்கி சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக, குர்ஆனை தன்னுடைய பிள்ளைக்கு அவர் கற்பித்திருக்க வேண்டும். ஒரு தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய 3 தலைமையான விஷயங்கள் என்ன? சிறந்தது ஒரு தாயை தேர்வு செய்திருக்க வேண்டும், சிறந்தது ஒரு பெயரை சூட்டியிருக்க வேண்டும், குர்ஆனை கற்பித்திருக்க வேண்டும். அப்படியா? என்னுடைய தந்தை இந்த 3இல் ஏதாவது ஒன்றையாவது எனக்கு செய்தாரா என்று நீங்கள் கேளுங்கள். இந்த 3ம் வேண்டாம், இந்த 3இல் 2ம் கூட வேண்டாம், இந்த 3இல் ஒன்றையாவது எனக்கு அவர் செய்தாரா என்று கேளுங்கள். என்னுடைய தாய் யார் தெரியுமா? என்னுடைய தாய் இன்னும் மஜூசியாகவே இருக்கிறாள். மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாது, கொள்கை என்றால் என்னவென்று தெரியாது, இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாது. இன்னும் மஜூசியாகவே என் தாய் இருக்கிறாள். எனக்கு என்ன பெயர் என்னுடைய தந்தை சூட்டி இருக்கிறார் தெரியுமா? எனக்கு என் தந்தை பெயர் சூட்டி இருக்கக்கூடிய பெயர் ஜோரானா. அதற்கு ஏதாவது பொருள் உண்டா? அதற்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? அதற்கு ஏதாவது சிறப்பம்சம் உண்டா? எந்த சிறப்பம்சமும் இல்லை. ஏதோ ஒரு நினைவுக்கு வந்த, சிந்தனையில் வந்த ஒரு பெயரை எனக்கு சூட்டி விட்டார். எனக்கு குர்ஆனை கற்பித்தாரா என்று கேளுங்கள். குர்ஆனை அல்ல, குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட அவர் எனக்கு கற்பிக்கவில்லை என்று சொன்ன உடனேயே அத்தனை நேரம் மகனின் மீது பெரும் கோபத்தோடு இருந்த உமர் அல்லாஹுடைய அந்த பார்வை தந்தையை நோக்கி திரும்புகிறது. தந்தையை பார்த்து அவர் சொல்லுகிறார், இப்போது உண்மையிலேயே நான் தண்டிப்பதாக இருந்தால் ஒன்னதான் கண்டிக்கணும், ஒன்னதான் நான் தண்டிக்கணும். நீ ஓடிரு. உன் பையனுக்கு செய்ய வேண்டிய எதையுமே நீ செய்யலை. சிறந்த ஒரு தாயையும் உனக்கு நீ தேர்வு செய்யலை, நல்லது ஒரு பெயரையும் நீ சூட்டலை, குர்ஆனையும் நீ அவனுக்கு கற்பிக்கவில்லை. எந்த அடிப்படையிலே உன் மகனுக்கு எதிராக நீ புகாரிட்டு வந்திருக்கிறாய், அத்தனை புகாருக்குரியவனாக நீ இருக்கிறாய் என்று உமரில்லா அந்த தந்தையை பார்த்து கண்டித்து கொண்ட சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆக அன்பு சகோதரரே,
தன்னுடைய தந்தை தனக்கு சாப்பாடு போடவில்லை என்று அவர் புகார் அளிக்கவில்லை. தன்னுடைய தந்தை தனக்கு சிறந்த ஆடையை வாங்கி தரவில்லை என்று அவர் புகார் அளிக்கவில்லை. ஆனால் இன்று பெரும்பான்மையான தந்தைகளுடைய சிந்தனையில் பறந்து போயிருப்பதென்றால், என் மகனுக்கு அவன் இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுத்தா ஐ எம் எ குட் டேடி, நான் ஒரு நல்ல தகப்பன். என்னுடைய மகன் ஒரு டாய், ஒரு விளையாட்டு பொருள் எதையாவது ஒன்று பார்த்து கவர்ந்து, பாப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னா உடனே அதை பற்றி எனக்கு எந்த வரியும் இல்லை. 50 ரியாலா, 100 ரியாலா, 200 ரியாலா, எதை பற்றி எந்த பிரச்சனை இல்லை, உடனே வாங்கி கொடுத்தேன். மகனின் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நான் பார்க்காததை எல்லாம் என் மகனை பார்க்க செய்வேன். நான் வளர்ந்த காலம் எல்லாம் எனக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது. என் மகனை நான் பைக்கிலே பயணம் செய்ய வைப்பேன். உனக்கு என்னடா பைக்கு பிடிக்கும்? என்ஃபீல்டு வேணுமா? கேளு, நான் வாங்கி தரேன். நான் எதையெல்லாம் அனுபவிக்கவில்லையோ அவை அத்தனை உன்னை அனுபவிக்கக்கூடிய தந்தையனாக நான் இருப்பேன். இதுதான் ஒரு தந்தையினுடைய பெரும் லட்சியமாக இருக்கிறது. மகன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டால் இவன் சூப்பர் டேடி. அப்போ இதையெல்லாம் ஒரு புகார் லிஸ்டிலேயே வரல. ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான தலைமையான அந்த விஷயங்களில் முதன்மை 3 இடங்களிலும் இல்லை, அதற்கு பின்னால் வரக்கூடிய இடங்களிலும் இல்லை. இந்த ரிஸ்கை பொறுத்து அல்லாஹ் கொடுக்கிறது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சம்பளம் என்னவாக இருந்துச்சு, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நம்மளுடைய சம்பளம் என்னவாக இருக்கிறது, இதை ஒரு கால்குலேஷன் பண்ணாலே போதும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறு போடல, அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறான். ஜஸ்ட் ஏ வே. நாம் யாரு, ஒரு வழி, அவ்வளவுதான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ரிஸ்க் வருவதற்கான, நம்முடைய மனைவிமார்களுக்கு அவருடைய ரிஸ்க் வருவதற்கான வழி. இதை நம்ம ரொம்ப பெருமை பேசுகிற காரணத்தினால தான், நான் சம்பாதிச்சு போடுறேன், நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், என் சோத்தை தின்றீங்க, என் வீட்டில் இருக்கிறீங்க, நான் கொடுக்குற ட்ரெஸ் அனுபவிக்கிறீங்க என்று இப்படி வீரம் வசனம் பேசியதின் விளைவால் ஆங்காங்கே பெண்கள் படையெடுத்து விட்டார்கள். ரோஷம் இடிக்கும்ல. என் சோத்தை நீ சாப்பிட்றேன்னு சொல்லும் பொழுது, நான் என்னுடைய வீட்டில் நீ இருக்கிறேன்ட்டு ஒவ்வொரு வாரையும் அவளை சொல்லுகிற பொழுது சாப்பிட்ற சோறு அவளுக்கு இறங்குமா, அந்த மனைவிக்கு இறங்குமா? ரோஷம் வருது. இந்த மார்க்கம் சொல்லுகிற பெரும் கட்டுப்பாடுகளோடு தான் அவள் இருக்கிறாள். அவளுக்கு 1000 கனவுகள் இருக்கும். இறங்கி ஓடணும், ஒரு ரன்னரா ஓடணும்னு அவளுக்கு ஆசை இருந்திருக்கும். அவளுக்குள்ள பெரும் கனவுகள் ஆசைகள் இருந்திருக்கும். தான் படித்த படிப்புக்கு பெரும் பெரும் கம்பெனிகளிலிருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீடு வாசல் தேடி வருது. நான் இறங்கினேன் என்றால் உன்னை விட பெரும் சம்பளம் என்னால் சம்பாதிக்க முடியும். நீ என்ன சம்பாதிக்கிறாய்? 6000 ரியாலா, 7000 ரியாலா? நான் படித்த படிப்பு கம்பெனிக்கு போனால் 9000 ரியால், 10000 ரியால், 12000 ரியால் அப்பாயின்மெண்ட் ரெடியாக இருக்குது. பட் ஆனால் நான் எங்கே போனால் எனக்கு சம்பாத்தியம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வசதி கிடைக்கும். ஆனால் என்னுடைய கண்ணியத்திற்கு ஒரு கலகம் ஏற்பட்டு விடுமோ, என்னுடைய கண்ணியத்திற்கு ஒரு இடுக்கு ஏற்பட்டு விடுமோ என்கிற காரணத்தினால் அத்தனை வாய்ப்பினும் துறந்து விட்டு என் கணவன் கொடுக்கிற ஒரு கவலை உணவு போதும், அது எனக்கு சுகமானது, அது எனக்கு சந்தோஷமானது என்று மார்க்கத்தின் வரம்புகளுக்கு உள் தன்னை இறுக்கி கொண்டு ஒரு மனைவி வாழ்கிற சமயத்தில் அவளை பார்த்து இப்படியாக குத்தி பேசக்கூடிய ஆண்களின் விளைவால் தான் பணிகளுக்கும் வேலைகளுக்கும் செல்லக்கூடிய அந்த நிலைமை என்பது இன்னைக்கு பெண்களுக்கு மத்தியில் வெகுவாக உருவாகி வருகிறது. சாப்பாடு என்பது, ஆடை என்பது, இருக்கிற இடம் என்பதெல்லாம் நம் வழியாக அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறான். நாம தான் அவங்களுக்குன்னு கிடையாது. நல்லா இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய தலையான விஷயம் என்ன? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சா? சரி. அப்போ அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆக இதை புரிந்து உணர்ந்து தந்தைமார்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தலையாக தர வேண்டிய விஷயம் என்பது ஒரு சிறந்த தாயை என்ன செய்யணும், நாம் தேர்வு செய்யணும். பிள்ளையை பெற்றதுக்கு பிறகு எப்படிங்க தாயை தேர்வு செய்கிறது? அதான் இஸ்லாம் சொல்லுகிற, திருமணம் செய்கிற பொழுதே நல்ல பெண்ணை தேர்வு செய்யுங்கள். ஏனென்றால் நீ தேர்வு செய்யக்கூடிய பெண்ணானவள் உனக்கானவள் மாத்திரம் கிடையாது, உன் சந்ததிகளுக்கானவள், உன் சந்ததிகளுக்கானவள். கல்யாணம் செய்யக்கூடிய வேகத்தில் எதையாவது கலராக இருந்தால் போதும், அழகாக இருந்தால் போதும் என்கிற ரீதியில் எந்த மார்க்க பின்புலங்களையும் பார்க்காதனுடைய விளைவு மாதல்லா எத்தனை குடும்பங்களாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் அன்பு சகோதரிகளே, இதை புரிந்து உணர்ந்து கல்யாணம் செய்தவர்களாக இருந்தால் நாமளும் நம்முடைய மனைவிமார்களும் தொடர்ந்து இது போன்ற மார்க்க தர்பியாக்களை எடுக்க மாறும். இன்றைக்கி எல்லாம் இங்கே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் எல்லாம் ஒரு காலத்தில் இது போன்ற பக்குவத்தோடு எல்லாம் இருந்தவர்கள் கிடையாது.
பள்ளிவாசலுக்கே போகாதவள் எத்தனையோ பேர் நாம் இருந்திருப்போம், நோன்பே நோற்காத எத்தனையோ பேர் நாம் இருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பெரும் சிந்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல தீன்தாரிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மாற்றங்களை அல்லாஹ் கொடுத்தது தான். அப்போ அதுபோன்று நாம் மாற, நம்முடைய மனைவி மாற, நம்முடைய குடும்பம் மாற, அதுக்குண்டான தர்பியத்தை நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். கணவர்களை நோக்கியே இவ்வளோ நேரம் என்னுடைய வார்த்தையில் இருந்துவிட்ட காரணத்தினால் மனைவியை நோக்கியும் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அன்பு தாய்மார்களே, மனைவிமார்களை குறித்து, தாய்மார்களை குறித்து சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், நான் என் பிள்ளைக்கு எப்படியான தாய், நான் என் பிள்ளைக்கு எப்படியான ஒரு தாய். தாய்மார்களை குறித்து நிறைய பேசுவது இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஏங்க என்ன செஞ்சாலும் லாஸ்ட்டாக வாப்பாக்கு தானேங்க பேர் போகுது, வாப்பாக்கு தானே பேர் போகுது என்று என்ன செய்வாங்க அப்படின்னா பல பெண்கள் நினைப்பாங்க. அதனால் என் பிள்ளைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டானா, சாப்பாட்டை ஆக்கி வச்சானா, அது உண்டான வேலையில் பார்த்தானா என்று பல பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகள் சார்ந்து என்னுடைய வேலை இவ்வளவு தான் என்று என்ன செய்யணும் அதாவது எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு பிள்ளையை உருவாக்குவதிலே, வளர்ப்பதிலே ஒரு பெண் கவனம் எடுத்து விட்டால் சாதாரண மகனாக வர வேண்டிய, உருவாக வேண்டிய அவன் பெரும் அசாத்திய மகனாக உருவாகுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தாய்மார்கள் நீங்கள் கவனத்தை எடுத்து விட்டால், தாய்மார்கள் நீங்கள் சிரத்தை எடுத்து விட்டால், ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய நசீஃப் ரோதி சொன்னார் அபு சுஃபியான் அவர்களை குறித்து, அவருடைய மகனார் முஆவியா அவர்களை குறித்தும் சொன்னார். முஆவியா யார் தெரியுமா? உமர் அல்லாஹ்வுக்கு முன்பாக சில மனிதர்கள் வெவ்வேறு நாட்டு பேரரசுகளை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரோம பேரரசர் எப்படி இருக்கிறார், எப்பா அவர் வந்தால் அப்படியே சபையை நடுங்குது, அவருக்கு என்ன உபசரிப்பு, அவரை பார்த்தா மக்கள் எப்படி நடுங்குறாங்க, பயப்படுறாங்க என்று ஒவ்வொரு பேரரசுகளை குறித்தும் அரசர்களை குறித்தும் மெச்சி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர்லாக்கா இதுக்கு காதில் கேட்க டென்ஷன் தலைக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி இந்த காஃபிகளை குறித்து, இந்த முஷ்ரிகளை குறித்து எல்லாம் பெருமையாக பேசுவது பொதுவாக சஹாபாக்களுக்கு பிடிக்காது, பொதுவாக சஹாபாக்களுக்கு பிடிக்காது. என்ன நீங்கள் ரோம பேரரசு, பாரசீக பேரரசு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் உங்களுக்கு முஆவியாவை கண்ணுக்கு தெரியவில்லையா என்று உமர்லா கேட்டார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பறந்து விரிந்த மனசு பாருங்க. யாருங்க வரும் தனக்கு முன்னாடி ஒருத்தரை அவருடைய தகுதி, அவருடைய திறமை சொல்லி உயர்த்தி பேசுவது, ஏன் உங்களுக்கு முஆவியா கண்ணுக்கு தெரியலையா? அமீருல் அரப் இஸ் த முஆவியா. முஆவியா யார்? அமீருல் அரப். ஏன் அவர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்படி உமர்லா என்ன பண்ணியிருக்காரு, முஆவியாவை பற்றி பேசியிருக்காரு. முஆவியாவை பற்றி பேசணும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். 40 வருஷம் அவர் ரூலிங்கில் இருக்கிற பொழுது ஒரு பையனுக்கு கூட, ஒரே ஒரு ஆளுக்கு கூட அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு தவறான எண்ணம் கூட மனசில் வராது. ஆட்சிக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக வாய் விட்டு பேசினாதானே பிரச்சனை. மனசிலையாவது நினச்சிட்டா என்ன தெரிய போகுது, என்ன நினைக்க போகுது அப்படின்னா மனசில் நினைக்கிறதுக்கு கூட அவர் இடம் கொடுக்கல. அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி என்ன பண்ணார் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக கொண்டு போனார். எதிரிகளே பாராட்டக்கூடிய தலைவருங்க முஆவியா. யார் அப்படின்னா அவரை எதிர்க்கக்கூடியவர்களே பாராட்டக்கூடிய தலைவர் முஆவியா. இவருடைய தனித்துவங்கள் யாராலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு கவிஞர், அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கவிஞர். இவ்வளவு தனித்துவங்கள் மிக்க இந்த முஆவியாரால் இல்லை. இது போன்ற சபை ஒன்று கிடைத்தால் அவர் எப்படி தன்னை அடையாளப்படுத்துவார் தெரியுமா? ஹூ ஐ எம், நான் யார். ஒருபோதும் அவர் முஆவியா இப்னு அபி சுஃபியான் சொன்னதே கிடையாது. முஆவியா இப்னு அபி சுஃபியான் சொன்னதே கிடையாது. எப்போதும் அவர் தன்னை அடையாளப்படுத்துவதெல்லாம் நான் யார் தெரியுமா? ஹூ ஐ எம் முஆவியா இப்னு ஹிந்தாவின் மகன் முஆவியா. நான் யார்? ஹிந்தாவின் மகன் முஆவியா என்று என்ன செய்வார் அப்படின்னா முஆவியா சொல்லுவார். ஏனென்றால் என்னை குறித்து நீங்கள் சில தனித்துவங்களாக எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அது என்னுடைய தாயின் வெளிப்பாட்டால் என்னுள் வந்தது. நிர்வாகத்தரத்தை சொல்லுகிறீர்களா, கவிப்புலமை பற்றி சொல்லுகிறீர்களா, வீரத்தை குறித்து மெச்சுகிறீர்களா, இதுவெல்லாம் என்னுடைய தாயிடமிருந்து எனக்கு வந்தது என்று முஆவியா சொல்லுவார். ஒரு பெண், ஒரு தாய் என் மகனை நான் வளர்த்து காண்பிக்கிறேன் பாருங்கன்ட்டு என்று உறுதி பூண்டு விட்டால் என்றால் மிகப்பெரிய தலைவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை உங்களால் உருவாக்க முடியும். ஆக இதை புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் உதவ வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.